சிறையில் பூத்த நட்பு, நள்ளிரவில் செய்த தப்பு. கிளைமேக்ஸில் போலீஸ் வச்ச ஆப்பு, நள்ளிரவில் காம வேட்டை. 2 பேருக்கும் மாவுக்கட்டு. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வெளியே கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு 11 மணியளவில் மாதவரம் செல்வதற்காக தனியாக காத்திருந்தார் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த 18 வயது இளம்பெண். 50 வயது மதிக்கத்தக்க ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அவரை அணுகி தன்னுடைய ஆட்டோவில் மாதவரம் அழைத்துச் சென்று விடுவதாக கூறியுள்ளார். அதனை நம்பிய இளம்பெண்ணை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ புறப்பட்டது. சிறிது தொலைவில் ஆட்டோவை ஓட்டுநர் நிறுத்த அவருடைய நண்பர்கள் இருவர் அந்த ஆட்டோவில் ஏறி பெண்ணின் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டனர். 3 பேரும் ஒருவர் மாற்றி ஒருவராக அந்த பெண்ணின் உடலில் தொடக்கூடாத இடங்களிலெல்லாம் தொட்டு பாலியல் சில்மிஷங்களை ஆரம்பித்ததும் நிலைமை விபரீதமடைந்தது. அந்த பெண் கதறியும் அவரை விடவில்லை. காமத்தில் உடல் சூடேற இளம்பெண்ணை விட்டுவிட அவர்களுக்கு மனம் வரவில்லை. ஆட்டோவில் அவரை வைத்து சுற்றி கொண்டே இருந்தனர். அதிகாலையில் நெற்குன்றத்தில் பூவிருந்தவள்ளி சாலையில் கந்தலான ஆடையோடும் கசங்கி போன உடலோடும் இளம்பெண்ணை கீழே இறக்கிவிட்டு போய்விட்டார்கள். மனிதாபிமானம் கொண்ட மற்றொரு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரால் மீட்கப்பட்ட இளம்பெண் தனக்கு நேர்ந்த துயரத்தை போலீசில் புகாராக அளித்தார். கிளாம்பாக்கம் காவல் நிலைய போலீசார் 3 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டையை தொடங்கினார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இளம்பெண்ணை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ சென்ற வழி முழுவதிலும் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை தனிப்படை போலீசார் ஆய்வு செய்தனர். ஆனால் இரவு நேரத்தில் ஆட்டோ ஊரை சுற்றியதால் அதன் பதிவு எண் தெளிவாக தெரியவில்லை. இதனால் அந்த காம ஆட்டோவை அடையாளம் காண்பதில் போலீசாருக்கு சிரமம் நிலவியது. இடைவிடாத விசாரணையில் ஆட்டோ ஓட்டுநராக வலம் வந்து நண்பர்களோடு சேர்ந்து காம வேட்டையில் ஈடுபட்டது சென்னை ராயப்பேட்டையைச் சேர்ந்த 56 வயதான முத்தமிழ்ச்செல்வன் என்பது தெரிய வந்தது. நடுவழியில் ஆட்டோவில் ஏறிய அவரது நண்பர்களில் ஒருவரான 46 வயது தயாளன் என்பவரும் பிடிபட்டார். தயாளன் ரவுடி என்பதும் இவர் மீது ஆழ்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உட்பட 12 குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. ஆட்டோ ஓட்டுநர் முத்தமிழ்ச்செல்வன் மீதும் குற்ற வழக்குகள் உள்ளன. இவர்கள் இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது நண்பர்களாக பழகியுள்ளனர். இவ்வாறு சிறையில் பூத்த நட்பு இருவரும் விடுதலையாகி வெளியில் வந்த பின்னரும் தொடர்ந்திருக்கிறது. முத்தமிழ்ச்செல்வன், ரவுடி தயாளன் இருவரும் கூட்டாக சேர்ந்து குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரிய வந்தது. இருவரையும் கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது முத்தமிழ்ச்செல்வனின் இடது கையிலும் ரவுடி தயாளன் வலது காலிலும் முறிவு ஏற்பட்டது. இருவருக்கும் மாவுக்கட்டு போடப்பட்டுள்ளது. 3வது நபரை கண்டுபிடிக்க மேலும் 5 பேரை பிடித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். இவர்களால் மேலும் பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்களா என்பது குறித்து தீவிரமான விசாரணை நடைபெற்று வருகிறது. கைகளில் போடப்பட்டுள்ள மாவுக்கட்டுகளால் 2 பேரும் இனி ஜென்மத்திற்கும் கை நீட்டி எந்த பெண்ணையும் தொட்டு கூட பார்க்க முடியாதா?